Hi friends, welcome to Kingmakers IS Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம கோல்டு வார் டாக்டிக்ஸில் இருந்த ஒரு டாக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் டீம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட் டீம் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்காக நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எனிமி அவங்க என்ன மூவ் பண்ண போகிறாங்க, அஃபென்சிவ் நம்ம பண்ணும்போது எக்ஸ்கலேஷன் நடக்கும்போது அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்குது. ஸோ அப்போ அந்த ஹைப்போதிசிஸ், அதாவது கேம் தியரின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல. ஸோ அது மாதிரி ஒரு எனிமி நம்ம ஒரு ட்ரிகர் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மூவ் எல்லாத்தையுமே ப்ரிசிஷனோட நம்ம டார்கெட் பண்ணி நம்ம இது பண்றதா ரெட் டீம்னு சொல்லக்கூடியது. ஸோ இது கோல்டு வார் டைம்ல யூஎஸ் இந்த டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ரெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆனால் ரெட் டீம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அப்போ அந்த ரெட் டீம் இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிமியோட அட்டாக்கை அவங்க இந்த ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு அவங்க ப்ரிசிஷனாக அந்த இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் வந்திருக்கு. ஸோ ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, நேற்று பிஎம் குஜராத்தில் சில டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இனாகரேட் பண்ணும்போது பாகிஸ்தான் யூத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. என்ன மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாகிஸ்தான் யூத் அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டை பார்க்கணுமே தவிர அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெரரிசமாக அவங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த ரெட் டீம் பற்றி இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ செகண்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸோ நம்மளோட சவுத் வெஸ்ட் மான்சூன் ஏர்லியா பார்த்தீங்கன்னா ஆன்செட்டாக இருக்குது. ஸோ நமக்கு தெரியும். அப்போ மும்பைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் மே 23, 24ல பார்த்தீங்கன்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேரளாலுமே மே 28ல வரக்கூடிய அந்த மான்சூன் பார்த்தீங்கன்னா 21, 22ல ஆன்செட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மெயின் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஸோ மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. அதாவது ஓஷன் அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஒரு சிஸ்டம். இது விண்டு, ப்ரெஷரு, அட்மாஸ்பியரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓஷனோட சர்ஃபேஸ் வாட்டர்ல இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்தியன் ஓஷன்ல நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மான்சூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேப்பிடா, அதே மாதிரி இயர்லியா பார்த்தீங்கன்னா ஆன்செட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இது எக்ஸ்பிளைன்ல வந்திருக்கு. ஸோ இயர்லி மான்சூனுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொமாலியன் ஜெட்டு, மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன்லாம் வந்திருக்குது. இது நம்மளுக்கு ஜாகிரபியில, தட் இஸ் பிசிக்கல் ஜாகிரபியில, கிளைமேட்டாலஜியில் படிப்போம். அதே மாதிரி இந்தியன் ஜாகிரபியில இந்தியன் மான்சூன் எஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஈவன் இப்போ பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1ல ஜாகிரபி என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் மான்சூனோட அந்த அன்பிரடிக்டபிலிட்டி, ஸோ அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கொஸ்டின் நமக்கு கிரிட்டிக்கல் அனலைசிஸ், கமெண்ட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன் பற்றி இன்னைக்கு ஹெட்லைன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட் கேபிட்டலில் தான் நமக்கு ரயில்வே கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ அது 4th ஸ்டேட்டாக என்ன வர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிசோரம் கேபிட்டல் சிட்டி ஐசாவாலில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் மேப் பார்க்குறீங்க. ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட் கேபிட்டலில் ரயில்வே லிங்க் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சிக்கிமில் நம்மளுக்கு ரயில்வே கனெக்டிவிட்டியே கிடையாது. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நமக்கு சிக்கிமில் பார்த்தீங்கன்னா ரயில்வே கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நியூஸில் வந்தபடி மிசோரம்ல இருக்கக்கூடிய ஐசாவால் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தட் இஸ் அசாமோட பராக் வேலியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பண்றாங்க. அதே மாதிரி நாகாலாந்துல பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இப்போ ரயில்வே கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த ரயில்வே பார்த்தீங்கன்னா என்ன நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடியது நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வே அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ இப்போ நம்ம 16 ரயில்வே நெட்வொர்க்ல பாக்குறது இந்த ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வே அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல நமக்கு ரயில் லைன் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அஸ்ஸாம்ல இருக்கு, திரிபுரால இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு, தென் மிசோரம்ல பார்த்தீங்கன்னா ரயில்வே கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது போக எந்தெந்த சிட்டியில இப்போ கனெக்டிவிட்டி பண்றோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அம்ரித் பாரத் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூஸ்ல இப்போ லாஸ்டா 1 வீக்ல வந்துட்டு இருக்குது. இப்போ நார்த் ஈஸ்ட்ல அப்கிரேடேஷனுக்காக இருக்கக்கூடிய ஸ்டேஷன் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமாப்பூர் நாகாலாந்துல, அகர்தாலா திரிபுரால, அதே மாதிரி தர்மாங்கார் அப்படிங்கக்கூடிய இதுல, மிசோரம்ல சைராங்கன்னு சொல்லக்கூடிய சிட்டி, அதே மாதிரி மணிப்பூர்ல இம்பால், ஸோ அதே மாதிரி மேகாலய இடத்துல, சிக்கிம்ல பார்த்தீங்கன்னா ரங்பூ அப்படிங்கிற இதுல. ஸோ இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருந்தது. இந்த நார்த் ஈஸ்டோட டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த 10 இயர்ஸ்ல தான் நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டெவலப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட்ல கவுஹாத்தி, நியூ ஜல்பைகுரி, வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு வந்தே பாரத் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ நம்ம இனாகிரேட் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நேற்று குஜராத் தகோத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தகோத் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது பிஎம் என்ன பண்ணியிருக்காருன்னா
ஒரு லோக்கோமோட்டிவ் பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய ஒரு லோக்கோமோட்டிவ் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம எதுக்காக அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் இன்ஜின்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து மேட் இன் இந்தியா இன்ஜின்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் வந்து ஓடக்கூடிய நிறைய ரயில்வே கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போகக்கூடிய சில ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸை சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஈவன் ஆஸ்திரேலியா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த கோச்சஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த தகோத் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவில் வந்து 100 பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் குஜராத்தில். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 crore வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். எந்த கம்பெனியோட சேர்ந்து பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இன்ஜினியரிங் ஜெயின் சீமென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பெனியோட சேர்ந்து தான் நம்ம இந்த ரயில்வே கோச்சஸ் அப்படிங்கிறத மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த லோக்கோமோட்டிவ் இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி வைசாக், ராய்ப்பூர், கேரக்பூர், பூனே இங்கெல்லாம் வந்து எக்ஸிஸ்டிங் ரயில்வே டிபார்ட்டுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ இந்தியா வந்து மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆயிடுச்சு. இப்போ மேட் இந்தியா கான்செப்ட் நம்ம என்னன்னா ஈவன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆஸ்திரேலியா கொடுத்துட்டு இருக்கிறோம், பிரான்ஸ், மெக்சிகோ, ஸ்பெயின், ஜெர்மனி இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இங்கிருந்து அந்த குஜராத் தகோத்லேருந்து வந்து போக போகுது. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் லோகோமோட்டிவ் பிளான்ட் எதுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா நமக்கு வந்து டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம பிளான் பண்ணோம். அதாவது வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடார், ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடார். ஸோ இந்தியாவில் வந்து பேசஞ்சர் ட்ரெயினும் தட் இஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் போகக்கூடிய அந்த ட்ராக் இல்லாமல் தட் இஸ் கூட்ஸ் ட்ரெயின் மட்டும் போகக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான சில அந்த ட்ராக் இருக்கக்கூடியது தான் டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடார்னு சொல்லக்கூடியது. அந்த வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடாரை இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ஆவரேஜா 20 to 25 கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம 50 to 60 கிலோமீட்டர் பெர் ஹவரா வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த செகண்ட் லோகோமோட்டிவ் அந்த பிளான்ட் வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு இனிஷியேட்டிவ். நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தகோத் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறாரு லோகோமோட்டிவ் பிளான்ட் பத்தி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கோட எடிட்டோரியல். ஸோ நம்மளோட ரிட்டையர்ட் ஏர் மார்ஷல் வந்து எழுதிக்கிறாரு. ஸோ அப்போ ஆப்ரேஷன் விஜய் டு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் விஜய் வந்து 1999 கார்கில் வார்க்காக போடப்பட்ட ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் விஜய். ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஆஃப்டர் பகல்கம் அட்டாக் அப்புறம் வந்து போடப்பட்டது தான் நமக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த 2 to 3 டிகேட்ஸ்ல என்ன மாறி இருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் விஜய் அப்ப இந்தியா வந்து டாக்டிக்கலாக தான் நீங்கள் வந்து கன்வென்ஷனல் வார வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருந்தது. பிகாஸ் அந்த 1998ல இந்தியாவும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருந்தது, அதே மாதிரி பாகிஸ்தானும் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்ணியிருந்தது. அப்போ அந்த நியூக்ளியர் வார எக்ஸ்கலேட் ஆகக்கூடாதுங்கிறக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்வென்ஷனல் வார் டாக்டிக்ஸை நீங்கள் லிமிட்டடாக தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஃபுல் ஃப்ளெஜ் வாரா நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியாது. இப்பவும் அதே தான் நம்ம வந்து இருக்குது. ஏன்னா அதுவும் பாகிஸ்தானும் நியூக்ளியர் ஸ்டேட் தான், இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஸ்டேட் தான். பட் நம்ம இப்போ என்ன வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாகிஸ்தானோட ப்ரிசிஷனாக நம்ம வந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், அதே மாதிரி அவங்க எங்கிருந்து அட்டாக் பண்றாங்க அதையெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம வந்து வார் டாக்டிக்ஸ்ல போயிட்டு இருந்தது டிஃபென்சிவ் மெக்கானிசம் தான் போயிட்டு இருந்திருக்கோம். 2016ல உரி அட்டாக்ல பண்ணப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் கேம்பை மட்டும் தான் நம்ம வந்து அட்டாக் பண்ணோம். 2019ல புல்வாமாவில் அதுக்கப்புறம் நடந்த பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக்ல வந்து அப்பவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் கேம்பை மட்டும் தான் டார்கெட் பண்ணோம். இந்த டைம் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டெரரிஸ்ட் கேம்பை வந்து டார்கெட் பண்ணனால பாகிஸ்தான் மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து அட்டாக் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கவுண்டர் பண்றது, அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்றதுக்கான இது வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இன்னொன்று அந்த ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், அது வந்து ரொம்ப ரீசெண்டாக வந்து ஒரு மிலிட்ரி டாக்டரின் தான் நம்ம ஆட் பண்ண அந்த ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இப்போ நம்ம அந்த இந்தியா பாகிஸ்தான் ஹோல் பார்டர்ல பிகானர், அதே மாதிரி ஜெய்ஸ்லாமர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பத்தான்கோட்டு இந்த இடத்துலலாம் அந்த ட்ரோன்ஸை வந்து நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ண யூஸ் பண்ணது தான் அந்த ஏர் கமாண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லக்கூடியது. அப்போ ஆல்ரெடி நம்ம நேற்று நியூஸ்ல பார்த்துருந்தோம் இந்தியா வந்து இந்த மாதிரி மேக் இன் இந்தியா அப்படிங்கிறதும், அதே மாதிரி இண்டிஜினஸ் வெப்பன் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்ம பயன்படுத்திருக்கிறோம். அதே மாதிரி இம்போர்ட் டிபெண்டா இருந்த ஒரு கண்ட்ரி வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிறைய வந்து நம்ம இண்டிஜினஸ் வெப்பன்ஸை வந்து இந்த வார் டாக்டிக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அன்னைக்கு நம்மளோட ஆப்ரேஷன் விஜய் அப்ப சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ அந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இப்போ இருக்கிறாங்க. அதே மாதிரி 3 ஃபோர்ஸஸ் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கோஆர்டினேட் பண்ணக்கூடிய சிடிஎஸ் அப்படிங்கிறது இப்போ முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த லாகூர் தட் இஸ் 1999ல வந்து கார்கில் வாரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவியோட கோஆர்டினேஷன் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இதே தான் 1971 வார், 1965 வார்லாம் நடந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்து டிப்ளமேட்டிக்
மிலிட்ரி, பொலிட்டிக்கல், இது மூணுமே சேர்ந்து நம்ம என்ன மேக்ஸிமம் வந்து கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் வந்து ஆர்டிக்கல் வந்து எழுதிக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சின்ன எடிட்டோரியல் வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா க்ரோயிங் ஐசோலேஷன். ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது காசால அவங்க வந்து எஸ்கலேட் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த காசால வந்து எக்ஸ்கலேஷன் எப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2023 வந்து அக்டோபர்ல இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு வந்து வார் வந்து ஆரம்பிச்சது. இப்ப அந்த காசால அட்டாக் ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இஸ்ரேல் மேல இப்ப வந்து சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதனால இஸ்ரேல் மேபி அவங்களோட அஃபென்சிவ் மோட கொஞ்சம் வந்து நிறுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்க காசால வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் நிறைய வந்து இமிகிரன்ட்ஸ், தட் இஸ் ரெஃப்யூஜிஸ் வந்து இருக்கிறாங்க. அங்கிருந்து நிறைய வந்து எஜிப்த் அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ் வாரா வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இன்னைக்கு வந்து ஒரு சின்ன எடிட்டோர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் ஃபுல்லா நம்மளுக்கு வந்து நியூஸ்ல வந்து இருந்தது இந்தியா யூஎஸ்கான ட்ரேட் நெகோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல வந்து இருந்தது. ஏன்னா யூகே கூட நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணோம். யூஎஸ் கூட நம்மளால அப்படி காம்ப்ரிஹென்சிவா பண்ண முடியல. அதனால இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரீம் ட்ரேட் பேக்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து யூஎஸ்க்கு வந்து 2 டைம்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் ஜூன்ல வந்து யார் வராங்கன்னா யூஎஸோட அஃபீஷியல்ஸ் வந்து வராங்க, காமர்ஸ் மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸ் வராங்க. அதனால இந்தியன் காமர்ஸ் மினிஸ்டர் என்ன மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ் அவங்க மெம்பர்ஸ் கூட மீட் பண்ணியிருக்காரு. எப்படி நாம நெகோஷியேட் பண்ண போறோம், ஸோ எப்படி வந்து அந்த ட்ரேட் டீலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுல வந்து ஈவன் நீங்க ட்ரேட் டீல இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டா கூட யூஎஸ் வந்து அவங்க டிக்ளேர் பண்ண அந்த 10% டாரிஃப் அப்படிங்கிறத அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ அது நம்ம சில டாரிஃப் அவங்க வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இது பண்ணுவார். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீத்தி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நமக்கு எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது தெரியும், மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவோட எம்எஸ்எம்இஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் 95% மேலே வந்து அது மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான். அந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு வந்து நம்ம ரெகுலர் சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறோம், கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறோம், லோன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து இந்த மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேபிட்டல் காஸ்ட் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது. அதே மாதிரி வந்து ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரெகுலராக வந்து சப்போர்ட் வந்து தேவைப்படுது. அப்போ அந்த மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்து R&D எஃபோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அங்கே ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுவாக இருக்கட்டும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்கீம் கிடையாது. அதனால அது மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக அந்த பட்ஜெட்ல மீடியம் என்டர்பிரைசஸோட டெஃபினிஷன் நம்ம வந்து மாற்றிருக்கிறோம். அதோட அந்த இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிளான்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிவைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம் எம்எஸ்எம்இஸ்க்கு நம்ம நிறைய ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த எஸ்ஆர்ஐ ஃபண்ட் அப்படிங்கிறது இந்த எம்எஸ்எம்இஸ்க்காக தான் நம்ம வந்து கொண்டு வந்தது. ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து தனியாக வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியம் என்டர்பிரைசஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ்ல இருக்கிறது எல்லாமே அன்ஆர்கனைஸ் செக்டர் மாதிரி தான் இருக்கும், இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால நீத்தி ஆயோக் வந்து இதை கொஞ்சம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 3க்கு வரும், ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி ஆஸ்பெக்ட்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதில் அசாம் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்சென்டிவ்ஸ் மாதிரி ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அசாமுக்கு வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வராங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி மாதிரியே நாங்களும் வந்து சப்சிடி அப்படிங்கிறது வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து தனியாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்கனாமி பேஜில் வந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஹெட்லைன்ஸில் பார்த்தோம், ஆன்செட் ஆஃப் மான்சூன். ஸோ அந்த ஆன்செட் ஆஃப் மான்சூனுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எதெல்லாம் வந்து நம்ம மான்சூன் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், மான்சூன் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதை வச்சு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரைட்டீரியா வந்து வச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெயின்ஃபால் வந்து
சதர்ன் இந்தியாவில் ஒரு 14 மெட்டலாஜிக்கல் ஸ்டேஷன்ஸில் வந்து 60% ரெயின்ஃபால் அப்படிங்கிறது வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து மான்சூன் ஆன்செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷதீப்ல இருக்கக்கூடிய சில ஐலாண்ட்ஸில், கேரளா ட்ரிவாண்ட்ரம், கொல்லம், ஆலப்புழா, கோட்டயம், மங்களூர் வரைக்கும் வெஸ்ட் கோஸ்ட் மலபார் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஷனும் அது ஒரு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் ஸ்பீடில் இந்த ஸ்பீடில் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. தேர்டு கேட்டகரி வந்து இந்த ஹீட்டு, இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய ஹீட்டு, அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஹீட்டு, அந்த லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது வந்து வச்சிருக்காங்க. இந்த 3 கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் மான்சூன் வந்து அரைவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இயர்லி ஆன்செட்டுக்கு என்னென்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி வந்து ஹீட், ஓவர் ஹீட் அப்படிங்கிறது இந்த ஓஷன் டெம்பரேச்சர்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று நடந்திருக்குது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் நம்ம பார்க்குறோம், ஈக்வேட்டரல் ஓஷன்ல வந்து மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன், ஓஷன் அட்மாஸ்பிரிக் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சொமாலி ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக இந்தியன் மான்சூன் வந்து ஹை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சொமாலி ஜெட்னு சொல்லலாம். இது ஒரு ஓஷன்ல வந்து லோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி, விண்டு மாதிரி வந்து வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல, அதாவது ஆப்பிரிக்கால இருந்து, அதாவது கேரளா பக்கமாக வந்து வரக்கூடிய ஒரு இது ஜெட் ஸ்ட்ரீமு. ஸோ அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. அடுத்து லோ ப்ரெஷர் ஏரியா, இது வந்து அரேபியன் சீல வந்து உருவாகிறதுனால மான்சூன் வந்து ஏர்லியராக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். நமக்கு வந்து இந்தியன் ஜியாகிரஃபியில் இந்தியன் மான்சூனுக்கான இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன்னா என்ன, நார்த் ஈஸ்ட் மான்சூன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்நைனோ, லாநைனோ, அதே மாதிரி வந்து மேடியன் ஜூலியன் ஆசிலேஷனு, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ், இந்த புது புது இதெல்லாம் டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் வந்து டிஃபைன் பண்ணுது. அதை பற்றி நம்மளுக்கு வந்து கொஷின் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஒன்று நடந்திருக்குது. நமக்கு தெரியும் CRISPR-Cas9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி, ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜிக்காக வந்து நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க ரிசர்ச் சயின்டிஸ்ட். அப்போ அந்த CRISPR-Cas9 வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா ரேர் டிசீஸை வந்து நம்ம வந்து கியூர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜெனடிக் டிசார்டர்ஸ், ரேர் ஜெனடிக் டிசார்டர்ஸ். இப்போ ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து புதுசாக ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பேஸ் டூல் அப்படின்னு வந்து ஒன்று சொல்றாங்க. ஸோ CRISPRல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவை கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது எது வந்து நமக்கு வந்து டிஃபெக்ட் இருக்கிற டிஎன்ஏவோ அதை நம்ம கட் பண்ணி புதுசாக இருக்கிற ஃபாரின் டிஎன்ஏவை இன்செர்ட் பண்ணி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த டிசீஸ்க்கு வந்து நம்ம பண்றோம். அது வந்து CRISPR-Cas9 என்சைம் புரோட்டீன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இவங்க பண்ண அந்த ஒரு ஜெனடிக் டிசார்டரோட அந்த கியூர் அப்படிங்கிறது இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கட் காப்பி பேஸ்ட்டுக்கு பதிலாக வந்து பென்சில் எரேசர் கான்செப்ட் மாதிரி, அதாவது டிஃபெக்டிவ் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை மட்டும் அவங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டு எந்த ஃபாரின் டிஎன்ஏவையும் அவங்க வந்து இன்சர்ட் பண்ணவே இல்லை. அதுதான் வந்து இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த பேஸ் டெக்னிக்ல வந்து இருக்கக்கூடியது. அப்போ இந்த ஆர்டிக்கல்ல நம்ம பார்த்துக்க வேண்டியது, சயின்ஸ்ல நமக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக வந்து நமக்கு வந்து கொஸ்டின் இந்த 2020க்கு அப்புறமே 2 இயர்ஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக அந்த CRISPR-Cas9 அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஏன்னா இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த இது ரிசர்ச்சுக்கு நோபல் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொண்டு வந்த அந்த பேஸ் எடிட்டிங் நெட்வொர்க்குக்கான டிஃபரன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிற டெக்னிக் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ யூஸ் பண்ண அந்த பென்சில் எரேசர் கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரலாம். அதே மாதிரி பேப்பர் 3ல வந்து மெயின்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து புதுசாக கண்டுபிடிச்ச சில இனோவேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு மிஷன் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த ஆஸ்ட்ராய்டு நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேமோ ஒலேவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சாம்பிள் சிமிலியர் டு லூனார் சர்ஃபேஸா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி வந்து இந்த ஹவாயில் இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப், அந்த பேன் ஸ்டார்ஸ் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வே வந்து பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போன இந்த சைனாவோட மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைனன் மிஷன் அப்படின்னு வந்து ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வேளை வந்து எர்த்திலிருந்து தான் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து போயிருந்துருக்குமோ, இல்லை வந்து எர்த்தும் இந்த ஆஸ்ட்ராய்டெலாம் கொலைடு பண்ணி தான் இந்த மூன்மார் சர்ஃபேஸ்லாம் வந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிலேட்டிவ் கான்செப்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சில புதுசாக வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆல்ரெடி யூஎஸ் வந்து ஒசிரிஸ் ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் இதே ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஹயபுசா 2 மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த டைனன் மிஷன் சைனீஸ் என்ன செய்ய போகுதுன்னா, அந்த சாம்பிள் எடுத்துட்டு மட்டும் வர போகிறது இல்லை, ட்ரில் பண்ணி டீப்பாக இருக்கக்கூடிய சில ஏதாவது வந்து மெட்டீரியல்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து மூனோட லூனார் சர்ஃபேஸ் மாதிரி இருந்ததுன்னா
ஏதாவது வந்து நமக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆர்பிட், இதோட ஆர்பிட் வந்து அன்பிரிடிக்டபிளா இருக்கு. எர்த்துக்கு நியரஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. எர்த்தில் வந்து எப்போ வேணா கொலைட் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ அதை வந்து நம்ம மேனுவலா ஆட்டோமேட்டிவா வந்து அதை நம்ம ஏதாவது டிடெக்ட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து ஒரு மிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் அந்த ஆஸ்ட்ராய்டை வச்சு பண்ணது தான் அந்த டைனன் மிஷன் வந்து சொல்லக்கூடியது. ஸோ இன்னைக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் வந்து நிறைய வந்துருக்குது. ஸ்பேஸை பற்றி வந்திருக்குது, அதே மாதிரி இந்தியன் ஜியாகிரபி பற்றி வந்திருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிறிஸ்பர் கேஸ்9 அப்படிங்கிற அந்த இது வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஹிந்துவில் வந்து ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தோம்னா நேற்றே இந்த நியூஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அந்த பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வந்து நேற்று நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சில இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் மான்சூனை நம்ம வந்து கரெக்டாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு இந்த வந்து அந்த பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வந்து அக்யூரேசியாக வந்து அதை பற்றினா ப்ரிடிக்ட் பண்ணும். இதனால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் ஸ்டடிஸ்லாம் வந்து பண்ண முடியும். ஸோ இது இண்டேஜினஸ் பில்ட் சிஸ்டம் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ அது இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க்குக்கு வந்து வரப்போகுது. அடுத்து ஹிந்துவோட எடிட்டோரில் லெஃப்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரீசன்ட் நீத்தி ஆயோக் மீட்டிங்ல தமிழ்நாடு மினிஸ்டர் வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தாருன்னா யூனியன் டாக்ஸஸ் வந்து வரக்கூடிய ரெவன்யூல 50% வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நமக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் படி நம்மளுக்கு வந்து இப்போ 42% அப்படிங்கிறது டெவல்யூஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் டாக்ஸஸ்ல. ஸோ வரக்கூடிய 100 rupees ரெவன்யூல 42 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து வச்சுக்குவாங்க. அதில் 41% அதர் ஸ்டேட்ஸ்க்கு, 1% யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு காஷ்மீர் லடாக் வந்து இருந்தது. இதை வந்து 50% வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ அது 14th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 32% தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 42% வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ சில ஸ்டேட்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எங்களுக்கு 50% வந்து ஷேர் கொடுத்தா எங்களோட அந்த ரெவன்யூ டெபிசிட்டை வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ரெகுலராக நடக்குதா இல்லையா, நீத்தி ஆயோக் மீட்டிங்கில் தட் இஸ் ஃபெடரலிசம் பற்றி என்ன நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ என்ன வந்து சேலஞ்சஸ் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இருக்குது, ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டோரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து அந்த ஆர்டிக்கிளும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்ததில்லை. இன்னொன்று ஒரு ஜென்ரலான ஆர்டிக்கிள், இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து நம்ம பண்ணக்கூடிய இம்போர்ட்டோட வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து ரஷ்யா இல்லாமல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் 2 countries, ஒன்று டர்க்கி, நம்ம பார்த்தோம் ட்ரோன் வந்து ஒன்று வந்தது, இன்னொன்று சைனீஸோட அந்த மிசைல் அவங்க அங்கே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான அந்த டேட்டா கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிப்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து எந்தெந்த கண்ட்ரி வெப்பன் தட் இஸ் ஆர்மெண்ட் வெப்பனை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரி வந்து வெப்பன் சைஸில் வந்து பெரிய இருக்கக்கூடிய கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் சைனா, யூஎஸ், யூரோப்பியன் யூனியன், ரஷ்யா, வெஸ்ட் ஏஷியன் நேஷன்லாம் இப்போ வந்து அவங்களோட வெப்பனிசம் அப்படிங்கிறத வந்து நம்ம அது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹிந்தோட டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் என்பிசிஆர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்து மேண்டேட்டரியாக வந்து சுகர் போர்ட் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஒன்லி சிபிஎஸ்சி ஸ்கூல், எல்லா ஸ்கூலுக்குமே இது வந்து கொண்டு வரணும். ஏன்னா வந்து ஜங்க் ஃபுட்டு, ஹை சால்ட்டு, ஹை ஃபேட்டு, ஹை சுகரு, இதெல்லாம் வந்து நம்மளோட சில்ட்ரனுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை. அதனால வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து டைப் 2 டயபெட்டிஸில் வந்து அவங்க வந்து இதை பண்ணுறதுக்கு இது அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது சில்ட்ரனுக்கு மட்டுமே அட்டாக் ஆகக்கூடிய ஒரு டைப் 2 டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்க்காக இந்த சுகர் போர்டு அப்படிங்கிறது எல்லா ஸ்கூல்லையுமே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட கொலிஜியம் வந்து ரீசெண்டாக பாம்பே ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், ஸோ அதர் 2 ஜட்ஜஸை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை எலிவேட் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு மே ஜூனில் வந்து வெக்கேஷன், அதாவது அந்த சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் வந்து ஃபுல்லாக வந்து ரன் ஆகாது, சில ஜட்ஜஸ் மட்டும் அட்ஹோக் அந்த ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த கொலிஜியம் வந்து இன்வர்ஸ் மீட்டிங் எல்லாருமே ப்ரெசென்ட் ஆகி அந்த 5 சீனியர் ஜட்ஜஸ் வந்து உட்காந்துருக்காங்க. அதில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் இப்போ நம்மளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 34 தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு 30 தான் இருக்க போகுது. ஒரு 2 ஜட்ஜ் ரிட்டையர் ஆகிட்டாங்க, இன்னொரு 2 ஜட்ஜ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எந்த உமனும் வந்ததே இல்லை. இப்போ வந்து 2027 நாகரத்னான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வரக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி இதில் வந்து நியூஸில் வந்துருக்குது. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து பார்க்குறப்ப நமக்கு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டு, ஜுடிஷியரி,
அதே மாதிரி ஜுடிஷியல் இம்பீச்மெண்ட்டு, அதே மாதிரி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடிய கொலிஜியம் சிஸ்டம். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கல். மெயின்ஸ்லேயும் வந்து பேப்பர் 2ல் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அந்த கொலிஜியம் அந்த சிஸ்டத்தை பற்றி அனலைசிஸ் பண்ண சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு நியூஸாக வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹிந்துவோட எக்கனாமிக் பேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டர்னல் ட்ரேட், DPIIT. ஸோ அவங்க வந்து சில கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசில் வந்து அவங்க வந்து சில இது கொடுத்துருக்காங்க, தட் இஸ் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சில ப்ராஜெக்ட் வந்து எந்தெந்த இடத்துல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூரல் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் மானிட்டரிங் குரூப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. PM ஆஃபீஸ் கீழே மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த குரூப்பும் DPIIT என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அதில் ஹிந்துவில் லாஸ்ட்டாக ஒரு நியூஸு சயின்ஸ் அண்ட் டெக் பற்றி, அட்டானமஸ் சேட்டலைட் சிஸ்டம் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. இப்போ நம்ம எல்லா சேட்டலைட்டுமே லான்ச் பண்ணுறது மேனுவலாக லான்ச் பண்ணுறோம். அதே மாதிரி அங்கே ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே மேனுவலாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அட்டானமஸ் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நம்ம லான்ச் பண்ண சேட்டலைட்டில் ஏதாவது வந்து டிஃபெக்ட் இருக்குன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரீப்பேர் அப்படிங்கிறது பண்ணிக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் சிஸ்டம் கொடுத்துக்கும். ஸோ அப்படி ஒரு இது வந்து இந்த சேட்டலைட் சிஸ்டமில் வந்து இப்போ புதுசாக வந்து நமக்கு வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இதில் வந்து டிஃபென்ஸ், ஸ்பேஸ் டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு US பிரசிடென்ட் வந்து கோல்டன் டோம் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ இந்த அட்டானமஸ் சேட்டலைட் வரனால நமக்கு அந்த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது அவுட்டர் ஸ்பேஸை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரிசர்ச் பர்பஸ் இல்லாமல் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இந்த அட்டானமஸ் சேட்டலைட் சிஸ்டம் வந்துச்சுன்னா எந்த கண்ட்ரி வேணா வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், அந்த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டியோட கண்டிஷன்ஸை வந்து வயலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அது லீகல் சேலஞ்சஸ் இருக்குது, எத்திக்கல் சேலஞ்சஸ் இருக்குது, டெக்னிக்கல் சேலஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு UN இருக்கக்கூடிய சில கன்வென்ஷன்ஸ், சில ப்ரோட்டோக்கால், அதே மாதிரி அந்த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி பற்றி ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பர் 3ல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து வரும். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இதான் வந்து முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.